அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நிறைய பேருக்கு இன்னைக்கு நாக்கில் மா போல படிஞ்சிருக்கிறது இது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. என்னதான் ப்ரஷ் பண்ணினாலும் கூட நாக்கில் இந்த மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கிறது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. நிறைய பேருக்கு இதனால் வாய் துர்நாற்றம் வரதையும் கூட நம்ம பார்க்குறோம். எதனால் இந்த நாக்கில் படிதல் அதிகமாக இருக்குது, இதை எப்படி சரி செய்கிறது, இது என்னென்ன நோய்களுக்கான ஒரு அறிகுறி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வாய் நல்லா சுத்தம் பண்ணாலும் கூட துர்நாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த டங்கில் கோட்டிங்கை எக்ஸசிவாக இருக்குது முக்கியமான காரணமாக இருக்குது. ஒரு மைல்டு லெவலில் இருக்குது, அது டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணால் நார்மல் ஆகிடுது அப்படின்னா அது ரெகுலரான ஒரு விஷயந்தான். ஆனால் ரொம்ப அதிகமான அளவில் கோட்டிங் இருக்கிறது. இது எதனால் உண்டாகுது அப்படின்னா நம்மளுடைய டங்கில் சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இதை பாப்பில்லான்னு நம்ம சொல்லுவோம். இது இன்ஃப்ளமேஷன் ஆகி அதுக்கு இடையில நம்ம டெட் ஸ்கின் செல்ஸு, பாக்டீரியாஸு, ஃபங்கஸு இதெல்லாம் சேரும் பொழுது தான் ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ரொம்ப காமனாக இப்போலாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு நைட்டில் மூக்கடைப்பு உண்டாகி அதனால் மவுத் ப்ரீத்திங் இருக்குது. ஸோ மவுத் ப்ரீத்திங் இருக்கும்போது வாயில் வறட்சி தன்மை உண்டாகுது. ஸோ இதனால் கிருமிகள் அதிகமாகி நாக்கில் மாப்படியக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், தண்ணி சரியாக குடிக்காதவங்க, அதனால் டீஹைட்ரேஷன் உண்டாகி, ஏன்னா இப்போ நிறைய பேர் ஏசியில் உட்காந்து தான் வேலை செய்கிறாங்க. அதனால தண்ணி குடிக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லாமல் போயிடுது. டீஹைட்ரேஷன் ஆகும் பொழுதும் உங்கள் நாக்கில் கோட்டிங் அதிகமாக இருக்கலாம். மூணாவது விஷயம், ஸ்மோக்கிங்கோ இல்லை நிக்கோட்டின் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது அப்படின்னா அதனால் நிறைய இரிட்டேஷன் உருவாகும். மெயினாக நம்மளுடைய நாக்கு பகுதியிலையும் சரி கன்னங்களோட உட்பகுதியிலேயும் மியூக்கோசல் இரிட்டேஷன் இருக்கும். அந்த இரிட்டேஷனால் நம்மளுடைய நாக்கு பகுதிகளில் அந்த கோட்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலாவதாக ஜிஇஆர்டி, அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது மெயினாக நைட்டில் நமக்கு அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதனாலையும் நம்ம வாயில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகுது, அங்கே செல் டேமேஜ் நடக்குது. இதனால் நாக்கில் கோட்டிங் இருக்கலாம். ஆறாவதா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஃபீவர் ஏதாவது வந்திருக்கும், இல்லை ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாசஸ் ப்ராப்பராக பேலன்ஸ்டாக இருக்காது. அதனால் கொஞ்ச நாளைக்கு மட்டும் அவங்க நாக்கில் கோட்டிங் இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இதுவே தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்குது, ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு ஃபீவரோ ஆன்டிபயோட்டிக்ஸோ நான் எடுத்துக்கல அப்படின்னாலும் கூட உங்கள் குடலோட இம்பேலன்ஸ்னால உங்களுக்கு நாக்கில் தொடர்ந்து மாப்படியக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு குடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையினுடைய ஒரு அறிகுறியாக கூட மெயினாக ஈவன் சொல்லக்கூடிய கேன்சர் மாதிரியான ப்ராப்ளமும் கூட நாக்கில் மாப்படியக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். சிம்பிளாக டீஹைட்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து குடல் பாக்டீரியாவோட இம்பேலன்ஸ்லேருந்து கேன்சர் வரைக்கும் இது முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்குது. இதை எப்படி நம்ம சரி பண்ணணும்? டெய்லியுமே நம்ம அந்த டங்கை க்ளீன் பண்ணுறது நல்லது. அது காப்பர் மாதிரியான ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம பண்ணலாம். இல்லை வேப்பங்குச்சி தி பெஸ்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக இருந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே கிளென்ஸ் ஆகிடும். ஸோ நார்ச்சத்து கொஞ்சம் கடினத்தன்மையோடு இருக்கும். அதை நம்ம மென்று சாப்பிடும்போது நாக்கில் இருக்கக்கூடிய இந்த கோட்டிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உங்கள் குடலில் நல்ல பாக்டீரியா வைரஸஸை அதிகப்படுத்துறதுனால ஸோ அதுவும் உங்களுக்கு நாக்கில் அதிகமாக கோட்டிங் உண்டாகிறத குறைச்சிரும். இன்னொரு விஷயம், நீங்கள் நல்லெண்ணெயில் கொஞ்சமாக மிளகு போட்டு, அதாவது ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு 10லேருந்து 15 மிளகை இடித்து போட்டு அதை காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை காலையில் ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா வாய் கொப்பளிக்கணும். ஸோ அந்த மாதிரி கொப்பளிக்கும் பொழுது அந்த எண்ணெயோட தன்மை மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாக்டீரியா எல்லாத்தையுமே வெளியேற்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகு நம்ம பாடியில் எக்ஸசிவாக இருக்கக்கூடிய நஞ்சுக்களை வெளியேற்றும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாக்கில் எக்ஸசிவாக கோட்டிங் உண்டாகிறது
அப்படிங்கிறத நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வாயில் ட்ரைனஸ் வந்து உருவாகிறது, அந்த ட்ரைனஸை குறைக்கிறதுக்கு அதிமதுரத்தை ஒரு சின்ன துண்டளவுக்கு லைட்டாக வந்து அதை நீங்கள் அடுப்பு தணலில் வந்து சுட்டுடுங்க. ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் வாயில் வந்து அதக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் சலைவா செக்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்களுக்கு ட்ரைனஸ் குறைஞ்சு இந்த நாக்கில் மாப்படியக்கூடிய ஒரு தன்மை, வாய் துர்நாற்றம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும். ஒருவேளை உங்களுக்கு மவுத் ப்ரீத்திங் இருக்குது, வாய் வழியாக தான் நான் நைட்டில் மூச்சு விடுறேன் அப்படின்னா மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பை வந்து நம்ம சரி செய்யணும். சைனோசைட்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அடிநாய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கு நம்ம பூண்டு தேன் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இல்லை நோயோட தீவிரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து அதற்கான ஒரு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக கொண்டு வர்றதுக்கு நாம் இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை இதையும் சேர்த்தே வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வாய் துர்நாற்றம், நாக்கில் மாப்படிகிறது இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த டங்க் வந்து எக்ஸசிவாக கோட்டாக இருக்கிறது. ஸோ இது நம்ம வாயில் இன்ஃபெக்ஷனோட ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஓரல் த்ரஷ் நம்ம சொல்லுவோம், ஓரல் கேண்டிடியாசிஸ் மாதிரியான ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு மருத்துவரை சந்தித்து அதற்கான ஆலோசனை வந்து எடுத்துகிட்டு அந்த மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இன்றைக்கி நாக்கில் கோட்டிங் எக்ஸசிவாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம், இதை எப்படியெல்லாம் நம்ம சரி செய்யணும், இது எந்தெந்த நோயோட ஒரு முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டங்கில் உண்டாகக்கூடிய எக்ஸசிவான கோட்டிங் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.